தாவேக குதிரை பேரம் நடத்துவதாக வெளியாகியிருந்த தகவலின் அடிப்படையில் இது தொடர்பாக ஆளுநரிடம் புகார் அளிக்க இருப்பதாக திமுக தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் இருந்தாலும் தனி பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்று மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் தற்பொழுது அதாவது தமிழக அரசாக தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் தொடர்ந்து நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது தாவேகாவில், அதாவது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். இதனை தான் குற்றம் சாட்டி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தற்பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது குதிரை பேரத்தை நடத்தி வருவதாகவும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் தான் இன்று குதிரை பேரம் நடத்துகிறார்கள், தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து குதிரை பேரம் நடத்துகிறார்கள் என்று ஆளுநரிடம் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில், குறிப்பாக 2 முதல் 2:30 மணி அளவில் ஆளுநரை நேரில் சந்தித்து திமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் கொடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக அதே போன்று நேற்று திமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தான் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தனக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணையுமாறு அழைப்பு விடுத்ததாகவும் அதனை மறுத்ததன் பேரில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றி கழகம் தன் மீது நிகழ்த்தி வருவதாகவும் குதிரை பேரம் நடத்தியதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்வைத்திருந்தார். இதனை தொடர்ந்துதான் தற்பொழுது திமுக சார்பில் மதியம் இன்று ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாயிருக்கிறது. மாலதி. குணசுந்தரி, தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.